வியட்நாமின் முக்கிய சுற்றுலா ஈர்ப்பாக இருக்கும் ரயில் தெருக்களுக்கு இனியும் சுற்றுப்பயணங்களை ஏற்பாடு செய்ய வேண்டாம் என சுற்றுலா நிறுவனங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. ஹனோய் சுற்றுலாத்துறை அக்கோரிக்கையை முன்வைத்துள்ளது. கெஃபே கடைகள் செயல்படும் ரயில் தெருக்களில் விபத்துகள் ஏற்படும் ஆபத்தை குறைப்பதற்கு தத்தம் பணியாளர்கள் மத்தியில் விழிப்புணர்வை அதிகரிக்குமாறும் அவை அறிவுறுத்தப்பட்டுள்ளன. அங்கு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறுவோரை அடையாளம் கண்டு உரிய தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹனோயில் லீட்வான், ட்ரெயின்பூ, சூடோங் மற்றும் புங்ஹோங் தெருக்களை இணைக்கும் 2 கிலோமீட்டர் நீள ரயில் தெருவானது உலக புகழ்பெற்ற சுற்றுலா இடங்களில் ஒன்றாகும். அங்கு ஒரு குறுகிய தண்டவாளத்தை ஒட்டிய இருபுறங்களிலும் கடைகளும் வீடுகளும் இருக்கும். சிறு வியாபாரிகள் தண்டவாளத்தின் மேல் கடைகளை திறந்திருப்பார்கள். ரயில் வரும்போது கடைகளின் கூரைகள் உள்பக்கமாக மூடப்பட்டு பல்கனிகளில் மக்கள் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்ப்பர். அப்போது ரயில் அப்பகுதியை கடந்து செல்லும் அழகை காண்பதற்கும் அனுபவத்தை பெறுவதற்குமே ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுப்பயணிகள் அங்கு கூடுகின்றனர். இருபுறங்களிலும் ஏராளமான காஃபி கடைகள் அமைந்திருப்பதால் காஃபியை அருந்திக் கொண்டே ரயில் தங்களை கடந்து செல்வதை காண முடியும். இதனாலேயே சுற்றுப்பயணிகள் மத்தியில் அப்பகுதி புதிய ரயில் தெரு காஃபி என்றும் அறியப்படுகிறது. ஆனால் உள்ளூர் வாசிகளும் சுற்றுப்பயணிகளும் ரயில்வே நடைபாதைகள் மட்டுமின்றி தண்டவாளங்களிலும் கூட்டமாக இறங்கி விடுவதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. எனவே எந்தவொரு அசம்பாவிதமும் ஏற்படாதிருக்க ஹனோய் சுற்றுலாத்துறை அந்நடவடிக்கையில் இறங்கியுள்ளது.